Hey guys, this is Shiny DK Vlog. So our first trip together to Kodaikanal vlog தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் தான் போனோம். ஸோ அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எந்த மாதிரி பிளேசஸ்லாம் போனோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து நாங்கள் 5:30க்கெல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போனது வந்து வள்ளி வீட்டு முருகர் கோயில் தான். அங்கே போய் முருகர்கிட்ட போய் வந்து ப்ரேயர்லாம் வச்சுட்டு இந்த ட்ரிப் நல்லா போகணுன்னு வேண்டிட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சா. ஸோ எங்களுக்கு டைம் இருந்தனால காஃபிலாம் குடிச்சிட்டு எங்களுக்கு வந்து 6:05க்கு வந்து ட்ரெயின் சொன்னாங்க. நாங்கள் வந்து 6 o'clockலாம் வந்து போயிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து 6:15க்கு தான் வந்து ட்ரெயின் வந்து மூவே ஆச்சு. திருச்சி டு திண்டுக்கல் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து 6:15 தான் வந்து ட்ரெயின் வந்து எடுத்தனால அங்கே நாங்கள் போகிறது 7:30 கிட்ட ஆயிடுச்சு திண்டுக்கல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே போவே எங்களுக்கு 7:45 அந்த மாதிரி தான் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு ஷார்ப்பாக வந்து 8 o'clockலாம் வந்து எங்கள் டிரைவர் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க திண்டுக்கல்லேருந்து. ஸோ திண்டுக்கல்லேருந்து நல்லா தான் போச்சு. மலை ஏற ஏற வந்து எனக்கு செம்ம வாமிட்டு. நான் வந்து எனக்கு ரொம்ப ட்ராவல் சிக் இருக்குது. அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து பிரெயின்லாம் யூஸ் பண்ணி திருச்சியிலேருந்து காரில் போனால் ரொம்ப வாமிட் பண்ணுவேன்னு திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வரை ட்ரெயின் போய் அங்கேருந்து போனோம். அப்படி இருந்துமே மலை ஏற ஏற வந்து எனக்கு வாமிட்டிங், நான் வந்து போகிறப்பே 2 தடவை வாமிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்போ தான் வந்து நல்லா இருந்துச்சு கிளைமேட்லாம். வந்து மலை ஏறினோன்னே ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு சூசைட் பாயிண்ட் தான் போய் கூட்டிகிட்டு போனாங்க. போகிற இடத்துலேயே வந்து நிறையா வந்து இந்த ஷாப்பிங் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் மேலே ஒரு வியூ வந்து காமிச்சாங்க. பட் வந்து இந்த சம்மருக்கு நாங்கள் போன டைமில் வந்து செம்மையாக வந்து குளிருச்சு. அதுவும் எனக்கு வந்து திருச்சி வெயிலில் இருந்துட்டு அங்கே போனப்போ நல்லாவே கூலிங்காக இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு. சாட்டர்டே சண்டேலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரைடே தான் வந்து இந்த இடம்லாம் போய் வந்து செக் அவுட் பண்ணோம். ஸோ ஃப்ரைடே வந்து இருந்துச்சு ரஷ்ஷு, பட் அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தோம். அந்த ஒரு பிளேஸில் எடுத்ததோடு சரி, மற்ற எந்த பிளேஸ்லையுமே எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் திங்னாவே வந்து ஷாப்பிங் தான். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் டே வந்து இதுக்குன்னே கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. பட் நான்லாம் வந்து கேட்கவே இல்லை. சும்மா ஒரு 2-3 திங்ஸ்லாம் வந்து நான் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு அப்புறம் வந்து ஐஸ்கிரீம், எனக்கு என்னமோ அங்கே போனோன்னா அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கிரேவிங். அந்த கிளைமேட்டுக்கா என்னன்னே தெரில, அதிலே விதவிதமாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் தான் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். பட் ஆனால் அங்கே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா வெளியூர்லேருந்து வரனாலையா இல்லை வந்து அவங்களுக்கு அதான் சீசன் டைம்னாலையா அப்படிலாம் தெரில. ஸோ ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இந்த பில்லர் ரேக்லாம் வந்து கூட்டு போனாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து நான் வீடியோவே எடுக்கல, ஏன்னா வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக வந்து ரொம்ப ஆர்வமாக வீடியோ எடுத்தது வந்து இந்த குணா கேவ். இந்த குணா கேவ் வந்து முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சோ இல்லையோ, இப்போ அந்த மஞ்சுமால் பாய்ஸ் மூவி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மலையாளிஸ் தான் இருந்தாங்க, கேரளா பீப்புள் மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம உள்ளூரில் தான் இருக்கா அந்த மாதிரியே நினச்சேன். எங்கே பார்த்தாலுமே வந்து மலையாளிஸ் தான் இருந்தாங்க. பட் நாங்கள் போன அன்னைக்கு க்ரௌட் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த மூவியில் வர மாதிரி அங்கே ஒரு அந்த பிளேஸ் இருக்கும், எல்லாரும் போய் ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ என் ஹஸ்பண்ட் போயிட்டு சுபாஷுன்னு சொல்லிட்டு கத்திட்டுலாம் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களும் அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம், என்ஜாய் பண்ணுவோம். தென் நிறையா வந்து அந்த ஃபேமிலியோட பாய்ஸ் கேங்கோட வந்தவங்கலாம் வந்து கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டெலாம் பார்த்து ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரிலாம் இருந்தாங்களா. ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து A3 ஃப்ரேம்னா வந்து 300+ வந்து அதோட ஹார்ட் காப்பியும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க, சாஃப்ட் காப்பியும் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கேயுமே நான் வந்து வீடியோலாம் எடுக்கல. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பையா மூவி நிறையா ஷூட்டிங்ஸ்லாம் வந்து எடுத்த ஏரியான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். எங்கன்னா பூம்பாறை தான் போனோம். ஸோ பூம்பாறை போக போக செம்ம கிளைமேட் வந்து இன்னும் கூலிங்காக இருந்துச்சு. செம்மையாக காற்று வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு, அவ்வளோ ஒரு கூலிங். எனக்குலாம் காது வந்து செம்மையாக அடைச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒரு கிராமம் மாதிரி. ஸோ அங்கே ரீச் ஆக எங்களுக்கு வந்து ஒரு 4:30-5 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு குட்டி ரூம் டூர் மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ரூம் தான் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சைட் ஃபுல்லாக வந்து கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த சைட் வந்து வியூ பாயிண்ட் மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஏன்னா
பக்காவான கிராமம். ஸோ அந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் நினச்சோம் வேறு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்டர் ஏரியா தான். அங்கிட்டு வந்து ஹோட்டலே அந்தளவுக்கு கிடையாது, இருக்குமான்னு தெரில. பட் அந்த குட்டி குட்டி இக்லூஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதுவுமே இன்னும் ரொம்ப உள்ளே போகணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களை வந்து மெயினில் வந்து இந்த மாதிரி ஃபுல் வியூவில் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. ஸோ நாங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஃபேமஸ் முருகர் கோயிலும் இருக்குன்னாங்க. குழந்தையப்பர் டெம்பிள் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வியூலே பார்க்குறப்ப இந்த சைடு வந்து பழனிலாம் வந்து தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து பார்த்தோம். நீங்களே பார்த்தாவே தெரியும். முழுக்க முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சைடு வந்து இதுதான் வில்லேஜ் தான். நீங்க ரொம்ப நேச்சர் லிவிங் பர்சனா அப்படிலாம் இருந்தா மறக்காம இந்த ஊர் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருந்துச்சு பிளேஸு. வந்து கிளைமேட் தான் நான் ரொம்பவே சொல்லுவேன். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபுட்டு இதெல்லாம். எங்களுக்கு வந்து ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வெளியில நம்ம போய் அங்கே வந்து சாப்பிடணும் வைக்கணும்னா கொஞ்சம் வெளியில போற மாதிரி தான் இருக்கு. அங்கே உள்ள ஃபுட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டிரைவர் அண்ணா சொன்னாங்க. நைட் ஆக ஆக கிளைமேட் வந்து இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பாட்டெலாம் போட்டு ரொம்ப நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ பனி வந்து பேஞ்சிருந்துச்சு. அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தா தெரியும். நானே நினச்சேன் சம்மர் டைம்ல இந்த இடத்துலலாம் இவ்வளோ பனியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அதிசயமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் திருச்சியிலே இருந்துட்டு அங்கே கொடைக்கானல்ல கூட அந்தளவு பனி இல்லை. பூம்பாறையில இன்னும் ரொம்ப பனி. மார்னிங் வியூவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பட் அதில் இந்த வீடியோஸில் பார்க்குறப்பே சரி, நேரில் பார்க்குறப்பே சரி, சம்மர் இருக்க மாதிரி வெயில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த வெயில் இருக்கிற ஃபீல் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. ஸோ எங்களுக்கு மார்னிங் நைட்லாம் வந்து ஹோட்டல்லே வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஹோட்டல் ஃபுட் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் ஆகட்டும் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ காலைல வந்து ஃபஸ்ட்டு வேலையாக நாங்கள் எங்கே போனோம்னா முருகரை பார்க்க தான் போனோம். ஸோ குழந்தையப்பர் டெம்பிள்னு பூம்பாறையில் வந்து இருக்குது. அங்கே வந்து சொல்கிறாங்க, நிறையா வந்து சொல்கிறாங்க அந்த நவபாசன அதனால செய்யப்பட்ட முருகர்லாம். எனக்கு வந்து டீட்டெயிலெல்லாம் தெரியல. அங்கே வந்து சொன்னாங்க. நாங்களும் வந்து போனோம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்லாம் சொன்னாங்க. பட் நாங்கள் சீக்கிரமாக போகிறனால என்னமோ அந்தளவுக்கு கும்பல் இல்லை. அது இல்லாமல் சந்தன காப்பில் வந்து அழகாக இருந்தார் குழந்தை முருகர். ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணிட்டு குட் வைபோட வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து போனது வந்து மன்னவனூர் தான் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு மன்னவனூரில் இருக்குது. அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். அதுக்கு நம்ம என்னன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது ட்ரெக்கிங் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட்க்குலாம் வந்து இதெல்லாம் ஒரு இதுவான்னு சொன்னார். ஆனால் மலை ஏறி தான் போய் அந்த வியூ வந்து பார்க்கணும். அந்த லேக் வியூ மாதிரி இருக்கும். அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அங்கேயே வந்து ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே இருக்கும். அதாவது அந்த மலை ஏறி போய் பார்த்தா இந்த வீடியோஸில் நேரில் எல்லாமே வெயிலாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் காற்று வந்து அப்படிதான் அடிக்குது. செம்மையாக இருந்துச்சு. மேலே போய் பார்த்ததுக்கு வர்த்தாக தான் இருந்துச்சு. நான் ஏறுறப்பே சொல்லிட்டேன் அந்த என்ன இவ்வளோ தூரம் போகணுமான்னு. அங்கே ஒரு லேக் வியூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூ பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறையா அந்த ஷிப்பு வந்து அந்த வெள்ளாடா அந்த இதெல்லாம் வந்து நிறையா வந்து அங்கே அந்த சைட்லாம் போகும். அந்த அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறைய பெட்ஸ்லாம் கூட அங்கே வந்து வச்சுருப்பாங்க. முயல் நிறையா 2-3 பெட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த முயல் பண்ணைன்னு சொல்லி அங்கே ஒன்று பார்த்தோம். அங்கே போய் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுலேயே நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன். ஸோ மெயினாக நான் மன்னவனூர் எதுக்கு வந்து போனேன்னா எனக்கு வந்து இந்த ஜிப்லைன்னு நான் ஏற்கனவே வந்து பார்த்துருந்தேன் ரீல்ஸில். ஸோ அதனால் நான் மன்னவனூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இதுக்கு தான் வந்து இங்கே போயிருந்தோம். இது வந்து சுழல் சுற்றுலா மையம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் இருக்குது. அந்த பழைய அந்த எஸ்ஆர்சிசிக்கும் என்ட்ரி டிக்கெட் இருக்கு. அதாவது பெர் பர்சனுக்கு 200-300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. இந்த சுழல் சுற்று மையம் அதுக்கு போனோமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக் வியூலாம் தெரியுதா, போனோன்னெல்லாம் இந்த வியூவை காட்டல எங்களுக்கு. இதுக்கு ஒரு 1/2 an hour நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போனோம். மேலே இருக்குது இந்த மலை மேலே அந்த லேக்கு. இது வந்து நம்ம கிட்டேயே பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 an hour வந்து நாங்கள் போனோம். நான் பாதி தூரத்துலேயே வந்து கிவ் அப் பண்ணிட்டு வாங்க போகலாம் என்னால் முடியலன்னு சொன்னேன். அப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு
போயிட்டு அங்கேருந்து மேலே ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மலை மாதிரி இருக்கும், அங்கே போகணும். அங்கே போனால் தான் இந்த ஜிப்லைன் வந்து இது பண்ணாங்க. நான் ரொம்ப ஆர்வமாக ஜிப்லைன் போவேன்னு இருந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து ஃபார்ம்லாம் கொடுத்து சைன்லாம் வாங்கினோன்னே இல்லை நான் போகல அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். நான் வந்து இருக்கேன், போயிட்டு வாங்கணும் ஆகாது. இதில் வந்து என்ன காமெண்ட்னா, இங்கேருந்து அங்கே நம்மளை போய் இறக்கி தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு காட்டு பகுதியாக இருக்கும். அங்கே வந்து நம்மளாக தான் வரணும். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து போவேன்னு ரொம்ப ஆர்வமாக போனேன். அதில் வேற இந்த ஜிப்லைன் வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது தனியாக சார்ஜு. ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். டபுள் மைண்டடாக தான் இருந்தேன். நான் போவேனா இல்லையான்னு. அதில் வேற நான் ஃபோனில் வேற வீடியோ எடுக்கிறேன்னு வேற ஒரு ஆர்வமாக போனேன்னா, ஃபைனலாக வந்து முருகரை நினச்சிட்டு போனேன். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா திரும்பி நான் எப்போ கொடைக்கானல் போவேன்னு தெரியாது. மற்ற இடத்துலலாம் கூட இந்த ஜிப்லைன் இருக்குது. இருந்தாலும் எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை. அந்த லேக் நடுவில் இருந்துச்சா, நம்ம லேக்லலாம் க்ராஸ் பண்ணி போகிறப்ப அந்த கூலிங்கான காற்று ஒரு தனி விதமான ஒரு வைப்பாக இருந்துச்சு. அது எல்லாமே இது வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது, போகணுன்னு. ஃபைனலாக வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்டை வந்து நிறைவேற்றி வச்சுட்டாரு. ஒரு பக்கம் நான் என்னதான் ஹாப்பியா போனாலும், இன்னொரு பக்கம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருந்துட்டு இருந்தாரு. உங்க அப்பா அம்மா என்ன நம்பி அமைச்சிருக்காங்கம்மா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் அவ்வளவுதான் சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அங்கிட்ட வந்து காடு தான் ஃபுல்லா, வெறும் குட்டியோண்டு வந்து ஸ்பேஸ் இருக்கும் நடக்கிறதுக்கு. முழுக்க காடு தான் 2 சைடும். எனக்கு வேற பயம். அந்த நம்ம நெகட்டிவ் வைப்ஸ் வந்து அப்போ ரொம்ப ஹைல போவோம். புலி வந்துருமோ, கரடி வந்துருமோ, நம்மளை அடிச்சு தூக்கிடுவோம்லாம். ஸோ ஃபைனலாக வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு குல்ஃபீலாம் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் பூம்பாறை ஏறுறப்ப ஒரு ஹோட்டல் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ அங்கே வந்து ஃபுட் அவ்வளோவா நல்லா இல்லை. நான் அன்றைக்கி சாப்பிடவும் இல்லை, வாமிட்டிங்னால. நெக்ஸ்ட் டே வந்து இது கொடைக்கானலில் வந்து ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து மண்மனம் தான் வந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. மண்மனம் ஹோட்டல்னு கொடைக்கானல் ரொம்ப ஃபேமஸாக. பட் அங்கே செம்ம க்ரௌடு, டேக் அவேக்கும் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம பசி வேறு. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டி கடை தான் வந்து இந்த கடை இருந்துச்சு, ஆம்பூர் பிரியாணின்னு. பட் இங்கே எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தார் அந்த மண்மனம் ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2 வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 வீடியோ.